மதுரையில் கோபமுற்ற கண்ணகி. ஆம், சிலப்பதிகாரத்தில் தலைவன் தலைவி என்றால் அது கோவலன் கண்ணகி மட்டும்தான். மதுரை நகரமா, நீதி இல்லாத நகரமா, என் கணவன் குற்றமில்லாதவன், அவனை போலி குற்றச்சாட்டில் கொன்றுவிட்டீர்கள் என்று காப்பியங்களிலே எழுதப்பட்ட தொகுப்பு இந்த பதிவு. புகார் நகரத்தில் செல்வம் வளர்ந்த நாடுகளில் கோவலன், அவன் தந்தை மாசாதுவான் வணிகர், பெரும் செல்வம் கொண்டவர். அதே புகார் நகரத்தில் கண்ணகி பிறந்தாள். அவளது தந்தை மாநாய்கன். இரு குடும்பங்களும் ஒத்த மனத்துடன் பேசிக்கொண்டனர். நல்லொழுக்கம், குணம், செல்வம் எல்லாம் பரிசீலனை செய்து பார்த்து கோவலன் கண்ணகி திருமணமானது. கோவலா, நம் வாழ்க்கை இப்போ ஆரம்பமாகின்றது என்று கண்ணகி சொல்கிறாள். ஆம், என் வாழ்க்கையின் மிக முக்கியமான தருணம். கோவலன் இசையை விரும்பும் ஒருவன். ஒரு நாள் கலை நிகழ்ச்சியில் நடன கலைஞி மாதவி மேடையில் ஆடுகிறாள். இசைக்கு உயிர் காட்டும் பாணி. கோவலனின் மனதில் புதிய ஈர்ப்பு தோன்றியது. கோவலன் மாதவி ஒரே வீட்டில் வாழ ஆரம்பித்தார். இந்த சந்தர்ப்பத்தில்தான் கோவலன் கண்ணகி விட்டு பிரிந்து வாலின் ஆசைப்பட்டான். வேறொரு பெண்ணுடன் தன் கோவலன் காணப்பட்டதால் கண்ணகி மிகவும் மன உளைச்சல் மற்றும் துக்கத்தில் இருந்தாள். நீ வேறொருவருக்கு கவனம் செலுத்தினாலும் என்ன மனசு எப்போதும் உன்னோடே இருக்கும் கோவலனே. நான் காத்திருப்பேன். உன்னால்தான் என் நம்பிக்கை உயிர் கொண்டிருக்கும்